ஹாப்பி சாபத் சர்ச் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ, உங்க உசுறு கொடுத்த பாவி எனக்கு உயிர் தந்த ஏனோ, உங்க உசுறு கலந்து நீங்க வாழ்வதும் ஏனோ, உங்க உசுறு கொடுத்த பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ, கண்ணுக்குள்ள குத்தி வச்சு காத்திருப்பதும் ஏனோ, கால்கள் இரண்டும் இடறிராமல் சுமந்து வந்ததும், என் கால்கள் இரண்டும் இடறிராமல் சுமந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டதும் ஏனோ, உங்க கைகள் இரண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்துக்கிட்டதும் ஏனோ, உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்துக்கிட்டதும் ஏனோ, உங்க கைகள் இரண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்துக்கிட்டதும் ஏனோ, தூங்காம உறங்காம காத்து கொண்டதும் ஏனோ, வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ, என் வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். பாவியன் மேல் நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு புரியல. பாவியன் மேல் நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. ஊதிரம் சிந்தி உசுர தந்த உண்மையான அன்பு உணர்ச்சி மனித
மண்டியிட்டு இயேசுவுக்கு முன்பு நான் ஒடிஞ்சு நொறுங்கி மண்டியிட்டு இயேசுவுக்கு முன்பு அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய திரு பாதத்தண்டையில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தேவன் பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளில் தியானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தை நாம் பெறும் வண்ணமாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான மணித்துளிகளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கப் போகின்ற வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளில் தேவரே, நாங்கள் உமை கிட்டி சேருவதற்கு ஏதுவாக அந்த சத்தியம் எங்களில் கிரியை செய்ய நீர் இரக்கம் பாராட்டியறலும். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய உள்ளங்களையும் திறந்து இந்த சத்தியத்தினால் நிறைத்தருளும்படியாக உடைய பாதத்தில் ஒப்புக்கொண்டோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் அநேகரை அநேக விதத்தில் அவர் சந்தித்தார். ஒரு பிறவி குழந்தை கண்ட கிறிஸ்து அவனை சொஸ்தப்படுத்தும்படியாக வாஞ்சித்தார். அவன் அருகிலே அவர் சென்று தரையிலே உமிழ்ந்து சேர் உண்டாக்கி, நீ போய் அந்த சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அந்த குருடன் அவர் சொல்லிய வண்ணமாக அங்கு சென்று மூழ்கி அவன் தன்னுடைய பார்வையை பெற்றான். பார்வையடைந்தவனாய் அவன் மகிழ்ச்சியோடு ஆரவாரித்து அவன் கடந்து செல்லும் பொழுது அவனை சுற்றி இருந்த அநேகர் அவன் முதலாவது இருந்த நிலையையும் இப்பொழுது பார்வை உள்ளவனாய் அவன் கடந்து செல்லக்கூடிய அந்த நிலையையும் அவர்கள் பார்த்து, இவன் அவன் அல்லவோ? ஆச்சரியத்தோடு அவர்கள் அவனை பார்த்தார்கள். அவனை பார்த்தவர்களில் ஒரு சிலர் அவனில் பெற்ற இந்த மாற்றத்தை அவர்கள் கண்டு பரிசேயரிடத்தில் போய் அதை சொன்னார்கள். பரிசேயர்கள் அவனை நோக்கி, நீ எப்படி சுகம் பெற்றாய் என்று கேட்பதை காட்டிலும் யார் உன்னை சுகப்படுத்தியது என்று கேட்டார்கள். ஒரு பிறவிக்குடன் மனித சக்தியினால் அவன் தன்னுடைய பார்வையை பெற முடியாது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தமையினால், உன்னை சுகப்படுத்தியவர் யார்
அவன் தன்னுடைய அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அவரிடத்தில் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பரிசேயரில் ஒரு சிலர் என்ன சொன்னார்கள்? இவன் சுகம் பெற்ற நாள் ஓய்வு நாள் ஆயிற்றே. அது ஓய்வு நாளாக இருந்தவையினால் அவன் சுகப்படுத்தப்பட 2 காரியங்கள் அங்கு செய்யப்பட்டதை அவர்கள் கவனித்தார்கள். ஓய்வு நாளில் செய்யப்பட்டதை அவர்கள் கவனித்தார்கள். என்ன? அவர் தன் உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கினார். அவர் தன்னுடைய உமிழ்நீரினால் அவர் சேர் உண்டாக்கி அதை அவனுடைய கண்களில் தடவினார். ஒரு ஓய்வு நாள் மீறல். இரண்டாவதாக அவனை நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு, மூழ்கு என்று பணித்தார். அவனை அவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும்படியாக பணித்தார். சேர் உண்டாக்கி அவனுடைய கண்களில் தடவியதின் மூலமாக அவர் முதலாவது குற்றத்தை ஓய்வு நாளுக்கு விரோதமாக செய்தார். இரண்டாவதாக அந்த மனிதனை நீயும் போய் உன்னுடைய கண்களில் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த சேற்றை கழுவு சீலோவாம் குளத்தில். அவனையும் அந்த ஓய்வு நாளை மீறும்படியாக செய்தார். ஓய்வு நாளில் இந்த 2 செயல்பாடுகளும் நிகழ்ந்தமையினால் அவன் பெற்ற அந்த சுகத்தை காட்டிலும், அந்த சுகத்தினால் அவன் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை காட்டிலும், அதை கொடுத்தவர் யார் என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஓய்வு நாளில் உமிழ்ந்து சேருண்டாக்கி அதை கண்களிலே பூசி அவர் ஓய்வு நாளை ஆச்சரிக்காமற் போனார். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று அவனிடத்தில் சொன்னதின் மூலமாக அவனையும் ஓய்வு நாளை மீறும்படியாக அவர் செய்தார். ஓய்வு நாளை 2 பேரும் மீறினார்கள். கிறிஸ்துவும் மீறினார், சுகப்பெற்ற அந்த குருடனும் மீறினான். அவனை சுகப்படுத்தியவர் யார் என்பதை அவர்களே இப்பொழுது ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். யார் சுகப்படுத்தியவர்? ஓய்வு நாளில் அதை செய்ததினால் சுகப்படுத்தியவர் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து வந்தவராக இருக்க முடியாது. தேவனிடத்திலிருந்து ஒருவர் வருகிறார் என்றால் கண்டிப்பாக அந்த ஓய்வு நாளை அவர் மீறி இருக்க மாட்டார். ஆகவே அவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர் அல்ல என்று முடிவுக்கு வந்தார்கள். தேவனிடத்திலிருந்து வராதவன் என்றால் இவ்வுலக பாவத்தில் பிறந்த ஒரு நபர், ஒரு சாதாரண மனிதன், பாவி. இப்போது அவர்கள் இன்னும் சற்று மேலாக சென்று அவன் சாதாரண மனிதனாக இருப்பான் என்றால் தேவனிடத்தில் வந்தவன் மாத்திரம் செய்யக்கூடிய இந்த அரிய செயலை அவனால் செய்ய முடியாது. இந்த 2 கூற்று உடையவர்களாக அங்கு பரிசேயர்கள் காணப்பட்டார்கள். ஓய்வு நாளிலே சுகப்படுத்தியமையினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, ஒரு மனிதன், பாவி. இந்த பிறவி குருடனை ஒருவன் சுகப்படுத்த வேண்டும் என்றால் அந்த அரிய செயலை தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிறதான தேவனுடைய மனுஷன் மாத்திரம் செய்ய முடியும் என்று 2 பிரிவாக அவர்கள் பிரிந்திருந்தார்கள். 3வது கூற்று ஒன்று அப்பொழுது உருவானது.
உன்னை சுகப்படுத்தியவரை நீ யார் என்று நினைக்கின்றாய் என்று அந்த சுகப்பெற்ற குருடனை தன்னிடத்தில் அழைத்து அவர்கள் கேட்டார்கள். அவரை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? யோவானின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்கிறது? அவர் ஓர் தீர்க்கதரிசி என்றான். முதல் கூற்று ஓய்வு நாளில் குணப்படுத்தியதால் அவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர் அல்ல என்பது, தேவனிடத்தில் வராததினால் அவர் ஒரு சாதாரண மனிதன். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமையினால் மாத்திரமே இந்த பிறவி குருடனை சொஸ்தப்படுத்த முடியும். அந்த ஒன்றை அவர் செய்திருக்க முடியாது. இரண்டாவது கூற்று. மூன்றாவதாக இவர் ஓர் தீர்க்கதரிசி, தேவனுடைய குமாரன், பரத்திலிருந்து வந்தவர். இரண்டாவது, இவ்வுலகத்தில் நம் ஒருவரை போல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். மூன்றாவது கூற்று, அந்த குருடன் கூறியது போன்று இவர் ஓர் தீர்க்கதரிசி, பரத்தின் ரகசியங்களை சொல்வதற்காக தேவனால் அமைக்கப்பட்ட ஒரு நபர். இப்போது நான்காவது கூற்று ஒன்று அங்கு எழும்பியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் என்று கண்டுபிடிக்கும்படியாக. என்ன நான்காவது கூற்று? அதே அதிகாரத்தில் யோவானின் புத்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் சுகப்படுத்தப்பட்டவனுடைய அந்த பெற்றோர்களை அழைத்து இப்பொழுது விசாரிக்கின்றார்கள். அந்த பெற்றோர்கள் ஆலய அதிகாரத்திற்கு, நிர்வாக அதிகாரத்திற்கு அவர்கள் பயந்தவர்களாக இருந்தார்கள். அக்காலங்களில் ஆலயத்திலே ஒரு கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்டிருந்துச்சு. என்ன கட்டுப்பாட்டு? அந்த கட்டுப்பாட்டு என்னவென்றால், இயேசுவை கிறிஸ்துவாக அறிக்கை செய்தல் கூடாது. இயேசு என்ற சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யக்கூடாது. கிரைஸ்ட் இந்த உலகத்தை மீட்கும்படியாக வந்த நபர் என்று என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி சொல்பவர்களுக்கு என்ன ஒரு தண்டனை என்றால், they would be excommunicated from the congregation. They will be disfellowshipped. சபை நீக்கம் செய்யப்படுவார்கள், ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். இப்படி சபை நீக்கம் செய்யப்பட்டு ஒதுக்கப்படுவார்கள் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்கு பண்டிகைகளை கொண்டாடுவதற்கோ விருத்த சேதனம் செய்து கொள்வதற்கோ எந்த விதமான உதவியையும் எந்த விதமான காரியங்களையும் அந்த ஆலயம் செய்யாது. They would be excommunicated. புறம் தள்ளப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் என்ற அச்சம் அந்த பெற்றோர்களிடத்தில் இருந்தபடியினால் அவர்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க என்ன செய்யுங்க, சுகம் பெற்ற என்னுடைய மகனையே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் தங்களுடைய கரங்களை கழுவியவர்களாக புறம் சென்றார்கள். 24வது வசனத்தை நீங்கள் தியானித்திருந்தால், இட் இஸ் an act of reconfirmation. மறுபடியுமாக அந்த குருடனை தங்களுக்கு முன்பதாக அவர்கள் அழைத்து அவரிடத்தில், நீ தேவனை மகிமைப்படுத்து, ஒருவேளை நீ சொஸ்தப்பட்டிருக்கின்றாய் என்று நீ நினைக்கின்றாய் என்றால் அந்த சொத்தத்திற்கு காரணம் தேவன். மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர் அந்த தேவன்.
நீ அவரை மகிமைப்படுத்து. உன்னை சொஸ்தப்படுத்தினார் அல்லவா? அவர் வேறு யாரும் இல்லை, ஒரு சாதாரண மனுஷன், நம்மை போன்று ஒரு மனிதன், தேவனுடைய குமாரன் அல்ல. மேலும் அவர் ஒரு பாவி என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உனக்கு சுகத்தை நல்கியவர் தேவன், அவரை போய் நீ மகிமைப்படுத்து என்று அவனிடத்தில் கூறினார்கள். அந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அதற்கு அவன், அவர் பாவி என்றோ தேவனுடைய குமாரன் என்றோ எனக்கு தெரியாது. நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது பார்க்கின்றேன். I was blind, now I see. இதுதான் எனக்கு தெரியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, but he was very strong in his conviction. அவன் தன்னுடைய நிலையில் ஸ்திரமாக இருந்தான். அவரிடத்தில் அவன் சொல்லுகின்றான், மேலும் மேலும் நீங்கள் என்னை கூப்பிட்டு, என்னுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு அக்கம் பக்கத்திலே விசாரிக்கிறதை பார்க்கும் பொழுது நீங்களும் அவருடைய சீடராக ஆக விரும்புகின்றீர்களா? அப்பொழுது அவர்கள் அவனை வைது, அவனை திட்டி, அவர் மீது கோபம் கொண்டு அவரிடத்தில், நாங்கள் மோசேயினுடைய சீடர்கள், நாங்கள் மோசேயினுடைய சீடர்கள். மோசேயினுடைய சீடராக இருப்பதற்கோ கிறிஸ்துவுடைய சீடராக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் அங்கு அவரிடத்தில் சொன்னார்கள். மோசே தேவனோடு பேசியவன், தேவன் மோசையோடு பேசினவர். ஆகவே அவன் தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நாங்கள் சீடர்களாக இருக்கின்றோம், அதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். உன்னை சுகப்படுத்தியவர் இன்னான் என்பதை நாங்கள் அறியோம். அவர் ஓய்வு நாளில் உன்னை சுகப்படுத்தியதால் அவர் தேவனுடைய மனுஷன் அல்ல. அதற்கு அவன் பதில் சொல்லுகின்றான். அந்த பிறவி குருடனை ஒருவர் பார்வை அடைய செய்கின்றார் என்றால் அவர் தேவனுடைய மனுஷனாக அல்ல, அவர் தேவனுடைய குமாரனாக இருப்பார் என்று அவன் அவர்களுக்கு மறு உத்தரவு சொன்னான். நீங்க சொல்லக்கூடிய அந்த மோசேயோ தேவனுடைய மனுஷன், என்னை சுகப்படுத்தியவர் யார் என்றால் தேவனுடைய குமாரன். அந்த அதிகாரத்தை தியானித்துக் கொண்டே சென்றீர்கள் என்றால் 33வது வசனம் என்ன சொல்லுகின்றது? தேவனிடத்திலிருந்து வராது இருந்தால் என்னை பார்வையடைய செய்து இருக்க முடியாது. அவர்களுக்கு முன்பதாக அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவத்தை, தெய்வீகத்தை பற்றி அவன் பேசுகின்றான் தைரியமாக. கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை அவன் என்ன செய்கின்றான்? உயர்த்தி பிடிக்கின்றான். பார்க்கிறாங்க, இவனை ஒன்னும் செய்ய முடியாது. He is very strong in his conviction. அவனை சுகப்படுத்தியவர் மீதாக இவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வலிமையான நம்பிக்கையை நாம் இவனிடத்திலிருந்து புறம் தள்ள முடியாது. ஆகவே அவர்கள் அவனை புறம் தள்ளினார்கள். அவனை தள்ளிட்டு அவர்கள் சென்றார்கள். அவர்களால் புறம் தள்ளப்பட்ட அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பார்க்கின்றார். அவன் பெற்ற அதிசயமான அந்த சுகத்திற்கு பிறகு இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கின்றார்.
நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கின்றாயா? அவர்களிடத்தில் என்னை குறித்து சாட்சி பகர்ந்த நீ யாரை பற்றி சாட்சி பகர்ந்து கொண்டிருந்தாயோ அந்த தேவனுடைய குமாரனிடத்தில் நீ விசுவாசமாக இருக்கின்றாயா? அதற்கு அவன், நான் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார்? What is his speciality in him? நான் அவரை விசுவாசிக்கும்படிக்கு அவரில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை என்ன? Who is he that I should have a faith on? நான் அவரை விசுவாசிக்கும்படிக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டான். அப்பொழுது கிறிஸ்து அவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். என்ன சொல்லுகின்றார்? நீ என்னை காணாமல் விசுவாசித்தாய், இப்பொழுது நீ அவரை காண்கின்றாய். நீ எவர் ஒருவரை காணாமல் விசுவாசித்து அந்த பரிசேயர்களோடு நீ வாதிட்டுக் கொண்டிருந்தாயோ அந்த நபர் தேவனுடைய குமாரன். நீ அவரை இப்பொழுது காண்கின்றாய். உன்னோடு பேசக்கூடிய அவர்தான் அவர் என்று அவர் தன்னைத்தான் யார் என்று அவனுக்கு வெளிப்படுத்தினார். உன்னுடைய விசுவாசத்திற்கு தகுதியானவன் தேவனுடைய குமாரன் என்று அவர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பரிசேயர்கள் மோசேயை தேவனோடு பேசும் தேவனுடைய மனுஷனாக மாத்திரம் கண்டார்கள். ஆனால் இவன் அவரை தேவனுடைய குமாரனாக கண்டான். இயேசுவை கிறிஸ்துவாக கண்டான். இயேசுவை மீட்பராக கண்டான். இயேசுவை விடுவிப்பவராக கண்டான். இயேசுவை இரட்சகராக கண்டான். பரத்திலிருந்து தனக்காகவும் தன்னை போன்றவர்களுக்காகவும் அனுப்பப்பட்ட தேவனுடைய தற்சுரூபம் என்பதை அவன் கண்டான். 39வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அப்பொழுது இயேசு தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை அங்கு அவனுக்கு சொல்லுகின்றார். இந்த அனுபவம் முழுவதையும் தன்னுடைய கண்ணினால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பேச ஆரம்பிக்கின்றாய். இந்த குருடனை சொஸ்தப்படுத்தியது நிமித்தமாக அந்த குருடனோடு அவனை சுற்றி இருந்த பரிசேயர்கள் எந்த மனநிலையில் இருந்தார்கள் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கின்றவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்பிற்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஏன் வந்தேன்? உன்னை போன்று காணாதவர்கள் காண்பதற்காகவும் காணக்கூடிய எல்லா விதமான தகுதிகளையும் உடையவர்கள் உம்மை விசுவாசியாததினால் குருடர் ஆகும்படியாகவும் நியாயத்தீர்ப்பிற்காக நான் வந்தேன். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரா? காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கின்றவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாயத்தீர்ப்பிற்கு வந்தேன். கிறிஸ்துவின் இந்த உலக பிரவேசத்தில் காணப்பட்ட 2 சாரர்கள். அவரை காண முடியாதவர்கள், அவரை காணக்கூடிய எந்த வாய்ப்பையும் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றிராதவர்கள். இரண்டாவது, கிறிஸ்துவை மேசியாவாக நன்றாக அறிந்தும் தங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் கண்டு இருக்க வேண்டியவர்கள் காண்பதற்கு எந்த வித முயற்சியும் செய்யாதவர்கள், எந்த விதமான நாட்டமும் இல்லாதவர்கள். 2 விதமான மக்கள், 2 types of people. காண முடியாதவர்கள்,
காண முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் தங்களை காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஆவிக்குரிய கண்களினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டிருக்க வேண்டியவர்கள், ஆகமங்களை நன்றாக படித்து அறிந்தவர்களாக இருந்த அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த நிலையில் கண்டிருக்க வேண்டுமோ அந்த நிலையில் கண்டிருக்க வேண்டியவர்கள் அவரை கண்டுபிடிப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதில் அவர்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை. Two types of people. கண்கள் இருந்து பாராதவர்கள், பார்வையற்றவர்கள். இயேசு கிறிஸ்து 39வது வசனத்தில், யோவானின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் இதைத்தான் சொல்றார். நான் நியாயம் தீர்க்க வந்தேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக நான் உலகத்திற்கு வந்தேன். எப்படி? காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்பவர்கள் குருடாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் வந்தேன். A special meaning of judgment or to judge is to reveal the truth. நியாய தீர்ப்பு என்பது தண்டிப்பதற்காக அல்ல. எந்த உண்மையை, எந்த சத்தியத்தை இந்த உலகத்திற்கு நான் வெளிப்படுத்த வேண்டுமோ அதை செய்வதற்காக நான் வந்தேன். யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்றது? தேவனுடைய குமாரனுடைய வருகை ஆக்கினைக்குள்ளாக மனிதனை தீர்ப்பதற்கல்ல, அவராலே இந்த உலக ரட்சிக்கப்படுவதற்கு. ஆக்கினைக்குள்ளாக மனிதனை தீர்ப்பதற்காக நான் வரவில்லை, அவனை ரட்சிப்பதற்காக வந்தேன். யோவானின் புத்தகம் 12வது அதிகாரம் 47வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உலகை நியாயம் தீர்க்க வராமல் இவ்வுலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தேன். எதற்காக கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார்? Causing those who are spiritually blind to see, while those who think they can see but resist the truth. எவனொருவன் பார்க்க முடியவில்லையோ அவனை ஆவிக்குரிய நிலையில் அவனுடைய கண்களை திறப்பதற்காக நான் வந்தேன். எவனொருவன் எனக்கு எல்லாம் தெரிகிறது என்று சொல்லி எதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமோ அந்த சத்தியத்தை அவன் எதிர்த்து நிற்பதினால் அவனை குருட்டாட்டம் செய்வதற்காக நான் வந்தேன். காண முடியாதவர்களை காணச் செய்யும்படியாகவும், கண்களிலிருந்தும் காணக்கூடிய சத்தியத்திற்கு தங்களை சாய்க்காதவர்களை குருடர்களாக ஆக்கும்படியாகவும் நான் வந்தேன் என்றார். இந்த யூதர்கள் ஆகம அறிவு அதிகம் படைத்தவர்கள். 5 ஆகமங்களையும் நன்றாக புரட்டி புரட்டி படித்தவர்கள். அதற்காக எல்லா வாய்ப்பு வசதிகளையும் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றிருந்தவர்கள். They were privileged to have the key of knowledge. எதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டுமோ அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கான திறவுகோல் அவர்களிடத்தில் இருந்தது. தேவனுடைய குமாரனை குறித்த எல்லா வெளிப்பாடுகளையும் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். மேசியாவுக்காக யுக நெடுகிலும் காத்திருப்பவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டார்கள். அவர்கள் பாவத்தை குறித்த அறிவு உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த பாவத்தை எப்படி போக்கிக் கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை செய்யாதவர்களாக இருந்தார்கள். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட மேசியாவாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த நிலையில் அவர் வராத ஒரே காரணத்திற்காக பிறவி குருடனாக இருந்த அவனை கிறிஸ்து பார்வையை அடைய செய்தார். அவன் தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மாத்திரம் அவன் பார்க்கவில்லை. எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய கண்களை திறந்தாரோ அவன் தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மாத்திரம் அவன் பார்க்கவில்லை. மேசியாவை அவன் கண்டான். தேவனுடைய குமாரன் என்பதையும் அவரே பரத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்பதையும் அவனுடைய கண்களினால் கண்டான். இம்மையையும் பார்த்தான், மறுமைக்குள்ளானவைகளையும் அவன் அந்த கண்களால் கண்டான். கிறிஸ்து யார் என்பதை வேதத்தின்படி முழுமையாக அறிந்திருந்த அந்த பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்கள் இருந்தும் காணாதவர்களாக இருந்தார்கள். கண்கள் இருந்தும் காண விருப்பமில்லாதவர்களாக இருந்தார்கள். எல்லா வேத அறிவையும் பெற்றிருந்த அவர்கள் தேவனுடைய குமாரனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்ப்பதற்கு மறுத்தார்கள். அப்பேற்பட்டவர்களுடைய கண்களை இந்த வேதத்தின் பகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் அதிகாரம் 9வது வசனம் 39வது வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? அப்பேற்பட்டவர்களுடைய கண்களை அவர் மூடுவதற்காக வந்தார். மூடியிருந்த கண்களை திறப்பதற்காக மாத்திரமல்ல, திறந்திருந்த கண்கள் எதை காண வேண்டுமோ அதை அவர்கள் காணாதிருந்ததினால், அவர்கள் அதை காண்பதற்கு விருப்பப்பட்டு இருந்ததினால் அவருடைய அந்த பார்வையை குருட்டாட்டம் செய்வதற்காக நான் வந்தேன். யோவானின் புத்தகம் அதே அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இந்த குருடனை போன்று பிறவியிலேயே நீங்கள் குருடராக இருந்திருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு நலமா இருந்திருக்கும். நீங்கள் அப்படி இருந்திருப்பீர்கள் என்றால் என்னுடைய சமூகத்திற்கு முன்னதாக நின்று அவன் எப்படி சுகத்தை, எப்படி தன்னுடைய பார்வையை பெற்றானோ அந்த நிலையில் உங்களுடைய பார்வையை நீங்கள் பெற்றிருக்க முடியும். ஆனால் நீங்கள் காண்கின்றேன் என்று சொல்லி, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி, ஒன்றும் நீங்கள் செய்யாமல் போனதினால், you claim to have the key of knowledge, எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான அந்த அறிவினுடைய திறவுகோல் எங்களிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லுபவர்களாக நீங்கள் இருந்து, எந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமோ, எந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் போனபடியினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய பார்வையை இழப்பீர்கள். அந்த குருடனை போல் இருந்திருந்தால் உங்கள் கண்களை திறக்க நீங்கள் ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள். நீங்களோ நாங்கள் நன்றாக காண்கின்றோம் என்று சொல்லி எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காமல் போனீர்கள். 39வது வசனத்தில் என்ன சொல்றார்? ஆகவே அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்லுகின்றார். ஆகவே காண்கின்றோம் என்று சொல்லி காணாதவர்கள் உங்களை நான் குருட்டாட்டம் பண்ணி போடுவேன். நியாய தீர்ப்புக்காக, அந்த நியாய தீர்ப்புக்காக நான் இந்த உலகத்தில் வந்தேன். The manifestation of divine power that had given to the blind man both natural and spiritual sight had left the Pharisees deeper darkness. பிறவிக்குருடனாக இருந்த அவனுக்கு பார்க்கும்படியான ஒரு மாபெரும் சாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டி அவன் இம்மைக்குரியதை மாத்திரமல்ல மறுமைக்குரியதும் பார்க்கும்படியாக
அவனுடைய கண்கள் விசாரமாக திறக்கப்பட்ட பொழுது எவன் ஒருவன் கண்கள் இருந்தும் காணாமல் போனானோ, எவன் ஒருவன் கண்கள் இருந்தும் எந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரலோகம் ஆசித்ததோ அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போனானோ அவனை நான் என்ன செய்வேன்? இப்பொழுது குருட்டாட்டம் செய்து போடுவேன். I will make them more blind. இருபத்தி 4வது வசனம் என்ன சொல்லுகின்றது? நீ பிதாவை மகிமைப்படுத்து. அந்த பரிசேயர்கள் அந்த சுகப்படுத்தப்பட்ட குருடனை பார்த்து என்ன சொல்லுகின்றார்கள்? நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பார்வை உனக்கு கிடைக்கப்பட்டது என்று நீ விசுவாசிப்பாய் என்றால், நீ நம்புவாய் என்றால், அந்த சொத்தத்தை கொடுத்தவர் இவர் அல்ல, அவர் தேவன் உனக்கு அதை கொடுத்தார். ஆகவே நீ அவரை மகிமைப்படுத்து. உனக்கு சுகம் அளித்தவரை அல்ல. தேவனை மகிமைப்படுத்து என்பது ஒரு நல்ல ஒரு காரியம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீ தேவனை மகிமைப்படுத்து, என்ன செய்யாத, உன்னை சுகப்படுத்தியவரை நீ மகிமைப்படுத்தாதே. ஏனென்றால் அவர் ஒரு மனிதர், அவர் ஓர் பாவி, அவர் தேவனுடைய குமாரன் அல்ல. நீ தேவனை மகிமைப்படுத்து. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு பரிசேயர்கள் என்ன செய்கின்றார்கள்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கின்றார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த இடத்தை பரலோகம் கொடுத்ததோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த இடத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த இடத்தை அவருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் மறுத்தார்கள். மத்தேயின் புத்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்றது? பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு எவனும் பிதாவை அறியான். ஒருவன் பிதாவை அறிய வேண்டும் என்றால் அவர் அனுப்பிய அவருடைய குமாரனை முதலாவது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பிதாவை பற்றி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரை அவர் நமக்காக நம்மிடத்தில் அனுப்பினாரோ அவர் மூலமாகத்தான் அவரை அறிய முடியும். ஒருவன் பிதாவை அறிய வேண்டும் என்றால் அவர் அனுப்பிய அவருடைய குமாரனை முதலாவது அவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவருடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய மனங்களில் இருக பற்றி இருக்க வேண்டும். அவர் பிதாவை அறியப்படுத்தினால் ஒழிய ஒருவனும் பிதாவை அறியான். இந்த பரிசேயர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவனை கண்டு நீ தேவனை மகிமைப்படுத்து, உனக்கு சுகம் அளித்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யாத. அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு பாவி, அவருக்கும் பரலோகத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டு பேரையும் பிரிக்கிறான். இங்கு வேதம் மிக தெளிவாக பேசுகின்றது. ஒருவன் பிதாவை அறிய வேண்டும் என்றால் அவன் அவர் அனுப்பிய குமாரனை முதலாவது அவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவர் பிதாவை அறியப்படுத்த நாள் ஒழிய ஒருவனும் பிதாவை காண முடியாது. ஏனென்றால் பிதாவையும் அவர் அனுப்பினவரையும் காண வேண்டும் என்றால் இந்த குமாரன் மூலமாகத்தான் அந்த பிதாவை காண முடியும். This is a scale set for knowing the Father and the Son. The Father will be made known to you and me is only through Son, Christ the Son. கிறிஸ்து ஆகிய அந்த குமாரனின் மூலமாகத்தான் நாம் பரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவை அறிந்து கொள்ள முடியும்.
இந்த குருடனை சுகப்படுத்திய அனுபவம் கூறும் சத்தியம் என்ன? அக்காலத்தில் பிதாவை பற்றி கொண்டு அவர்கள் அனுப்பிய குமாரனை ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள். பிதாவை இறுக பற்றி கொண்டு அவர் அனுப்பிய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செஞ்சாங்க? யூதர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரகர்கள் பிதாவை இறுக பற்றி கொண்டு கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள். அதே போன்று இக்காலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் குமாரனை பற்றி கொண்டு பிதாவை விட்டுவிட்டார்கள். எப்படி விட்டுட்டாங்க பிதாவை? 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 3-5 வரை என்ன சொல்லிருந்த இந்த வேத பகுதி பிதாவை ஒருவன் எப்படி அறிந்திருக்க முடியும் என்பதை பற்றி இந்த பகுதி சொல்லுகின்றது. 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 3-5 வரை. அவரது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களே ஆனால் அவரை பிதாவை அறிந்திருக்கின்றோம் என்பதை அதனால் நீங்கள் உறுதி செய்ய முடியும். பிதாவை நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வீர்கள் என்றால் அது எதனால் உறுதி செய்யப்படும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்வதினால் பிதாவை அறிந்து இருக்கின்றோம் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். ஒருவன் பிதாவை அறிந்திருக்கின்றேன் என்றால் அவன் கற்பனைகளை என்ன செய்யணும்? கைக்கொள்ளணும். கற்பனைகளை கைக்கொள்ளுவதே நாம் பிதாவை அறிந்திருக்கின்றோம் என்பதற்கான அடையாளம். அவரை அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கைக்கொள்ளாமல் போவோம் என்றால் வேதம் நம்மளை எப்படி அழைக்கின்றது? அந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? நாம் பொய்யர்களாக இருக்கின்றோம். அவரை அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லி அவரது கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டால் பொய்யனாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்குள் சத்தியம் இல்லை. தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு உதராக கிறிஸ்தவர்களாக இக்காலத்தில் நாம் நிற்கின்றோம் என்றால் பிதாவை அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிதாவை அறிந்தவர்களாக இருக்கின்றோம் என்றால் அதற்குள்ள அடையாளம் கற்பனைகளை கைக்கொள்வது. அப்படி கற்றாக அந்த தேவனை நாம் பிதாவை அறிந்து கொள்ளும்படியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் அவரை அறிந்திருக்கின்றோம் என்று இந்த உலகத்தில் போய் நானும் சொன்னோம் என்றால் நாம் யார்? பொய்யர்கள். We are liars and in us no truth. நம்மில் சத்தியம் இல்லை, நாம் பொய்யர்களாக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்றோம் என்பவர்கள் அதை எப்படி உறுதி செய்ய முடியும்? அவரில் நாம் அன்பாக இருக்கின்றோம் என்று சொல்லுவோம் என்றால் தேவனிடத்தில் பாராட்டக்கூடிய அந்த அன்பை நாம் எப்படி உறுதி செய்து கொள்ள முடியும்? யோவானின் புத்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருப்பவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறான். நான் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். தேவனும் பிதாவும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவும் அவர்களில் நாம் அன்பாக இருக்கின்றோம் என்று நாம் சொல்லுவோம் என்றால் என்ன செய்யணுமா? இந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நாம் பிதாவிலும் குமாரனாகிய கிறிஸ்துவிலும் அன்பாய் இருக்கின்றோம் என்றால் அதற்கு அடையாளம் கற்பனைகள். அக்காலத்தில் பரிசேயர்கள், யூதர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமோ, எதை தெரிந்திருக்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டார்கள். கிறிஸ்து
கிறிஸ்துவை அவர்கள் விட்டுவிட்டார்கள். முதலாவது யாரை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும்? மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நேசிப்பவர்களாக இருந்திருக்க வேண்டும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் யாசிப்பவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை எப்படி பகிரங்கமாக விட்டு விட்டார்களோ, இக்காலத்தில் நாங்கள் பிதாவையும் அறிந்திருக்கின்றோம், குமாரனையும் அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் பிதாவினிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கின்றோம், குமாரனிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இக்கால கிறிஸ்தவர்கள் அதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பனைகளை விட்டுவிட்டோம் என்றால், விட்டு விடுவார்கள் என்றால், வேதம் நமக்கு சொல்லக்கூடிய, நமக்கு வைக்கக்கூடிய பெயர் என்ன? பொய்யர்கள், லையர்ஸ், சத்தியமில்லாதவர்கள். இந்த குருடன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவில் வாஞ்சை உடையவனாக இருந்தான். ஆகவே அவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த வாஞ்சை அக்காலத்தில் இருந்த யூதர்களுக்கு, அக்காலத்தில் இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர்களுக்கு யாருக்கும் இல்லை. மேசியாவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த குருடன் சொல்றார், once I was blind, நான் குருடனாக இருந்தேன். என் சக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவை அறியாதிருந்தேன். He was my contemporarian. அவர் வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் அவரை அறியாதிருந்தேன். அவர்தான் மேசியா என்பதை நான் உணராமல் இருந்தேன். என் கண்கள் குருடாக இருந்துச்சு. எப்படி குருடா இருந்துச்சு? கிறிஸ்துவே என்னை குணமாக்க வந்தவர் என்பதை, அவரேயே எனக்கு ரட்சிப்பு இருக்கின்றது என்பதை காண முடியாத குருடனாக இருந்தேன். அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் அவரை எந்த விதத்தில் பார்க்க வேண்டுமோ அந்த விதத்தில் பார்க்காமல் இருந்தேன். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை உணராமல் இருந்தேன். Now I see. நான் இப்பொழுது பார்க்கிறேன். எதை பார்க்கின்றேன்? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றேன். எப்படியாக அவரை பார்க்கின்றேன்? தேவனுடைய குமாரனாக நான் பார்க்கின்றேன். அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ரட்சிப்பை நான் பார்க்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசுவை நான் கிறிஸ்துவாக பார்க்கின்றேன். அதனிலும் மேலாக அவரை நான் மேசியாவாக பார்க்கின்றேன். எல்லாவற்றையும் அறிந்து இருந்த பரிசேயர்கள் அவரை மேசியாவாக பார்க்க விரும்பவில்லை. ஏன் என்றால் அவர் எந்த நிலையில் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த நிலையில் அவர் வராது போனதினால், மேசியா என்பவர் எங்களுக்கு அனுப்பப்படுவார் என்று யுக நெடுகிலும் காத்துக் கொண்டிருந்தவர்கள் மேசியா வந்த பொழுதோ அவர்களை ஏற்க மறுத்தார்கள். மேசியா என்பவர் அந்த ரோமனுடைய இரும்பு கரத்தில் இருந்து தங்களை விடுவிப்பவர் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இம்பைக்குரிய விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவரை மேசியவராக, விடுவிப்பவராக, பரத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துபவராக அவர்கள் காணவில்லை. கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த குருடனை போன்று அப்படியாக அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
குருடன் அவரை கிறிஸ்துவை தன் கண்களை திறந்தவர் என்பதற்காக மாத்திரமல்ல, அவரில் இருக்கக்கூடிய ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பை நான் எப்படி அடைய வேண்டும் என்ற வழியை, அந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்ட மாத்திரத்தில் தானே அவன் கண்டான், பார்த்தான். நாம் எப்படி பார்க்கிறோம்? இவ்வுலகத்திற்கு அடுத்த விடுதலையை பாராட்டுபவராக மாத்திரம் அவரை பார்க்கின்றோமா? அந்த கால யூதர்களை போன்று ரோமனுடைய கருத்திலிருந்து தங்களை விடுவிப்பார் என்று மாத்திரம் உலகத்திற்கு அடுத்த நிலையில் அவரை பார்க்கின்றோமா? மறுமைக்கடுத்த, ரட்சிப்பிற்கடுத்த, நித்திய ஜீவனுக்கு அடுத்த நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காண்கின்றோமா? மறுமைக்கடுத்த காரியத்திற்காக நாம் அவரை பார்க்கின்றோம் என்றால் அவரை நாம் தேவனுடைய குமாரனாக, அவர் மூலம் தேவனை காண்பவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துவின் மூலம் நான் ரட்சிப்புக்காக தேவனை காண வேண்டும் என்றால் அவரது கற்பனைகளை நம்முடைய கரங்களில் நாம் இறுக பற்றிக் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அந்த பரிசேயர்கள் மேசியாவாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டது போல் நாம் கற்பனைகளை விட்டு விட்டோம் என்றால், பரிசேயரின் கண்களை கிறிஸ்து அடைத்தது போன்று நம் கண்களையும் நம் பார்வையையும் அவர் அடைத்து போடுவார். அக்காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்துச்சு. அந்த யூதர்களுக்கு அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் தெரிந்திருந்தோம். அவரை ஏற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்துச்சு. இக்காலத்திலும் தேவனுக்கு பிரியமானவர்களே, கற்பனை என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக இக்கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் இக்கால கிறிஸ்தவர்கள் நான் என்ன செய்கின்றோம், அது சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாராட்டக்கூடிய சத்தியம் என்ன? அக்காலத்தில் கிறிஸ்துவை எப்படி புறம் தள்ளினார்களோ, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் யூதர்கள் யுகநெடுகிலும் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள், அதே போன்று இக்காலத்தில் பிதாவை, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்று சொல்பவர்கள், அவரை அறிந்து வைத்திருப்பதற்கான அடையாளமாகிய அந்த கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்றால் நாம் பொய்யர்களாக இருக்கின்றோம். நாம் நம்மில் சத்தியம் அற்றவர்களாக இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவர் இரண்டாம் முறையாக இங்கு வரும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, எதை நாம் நம்முடைய கரங்களில் இருதயங்களில் வைத்திருந்தால் பிதாவையும் அவருடைய மகனாகிய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகின்றதோ, அந்த கற்பனைகளை உடையவர்களாக நாம் இல்லாமல் இருப்போம் என்றால், காணாதவர்கள் காணும்படியாக வந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை யுகநெடுகிலும் கண்டவர்களாக, அவரை பற்றி தியானித்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவரை தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக நாம் தியானித்த பகுதியிலே காணக்கூடிய அந்த கற்பனைகளை நாம் நம்முடைய கரங்களில் இருதயங்களில் வைத்திராமற் போனோம் என்றால், நம்முடைய கண்களையும் பரலோகம் மூடி போடும். காணக்கூடியவர்கள் நாம், காணக்கூடிய கண்களை உடையவர்களாக நாம் எதை காண வேண்டுமோ அதை காணாமல் இருப்போம் என்றால், அந்த காணக்கூடிய அந்த தகுதியை பரலோகம் நம்மிடமிருந்து எடுத்து போடும். அப்பேற்பட்ட நிலையில்
அவருடைய சமூகத்தில் நிற்பவர்களாக நாம் அல்லாது அந்த குருடன் எப்படியாக தான் பெற்ற அந்த சத்தியத்தை, தான் கண்ட அந்த கிறிஸ்துவில் அவன் ஸ்திரமாக இருந்தானோ, அதே போன்று வைராக்கியத்தோடு தேவனையும் அவரது திருக்குமாரனாகிய கிறிஸ்துவையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பதற்கு அடையாளமாக அந்த கற்பனைகளை நாம் இறுக பற்றியவர்களாக கடந்து செல்லும் பொழுது, அவர் வரும் அந்த நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நீங்களும் நானும் காணப்படுவோம். அப்பேற்பட்ட வாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருள்ளதாக. ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. உடைய இரக்கங்கள், தயவு, வழிநடத்துதல் தேவரீர் எங்களுக்கு இருந்தமையினால் இந்த நாளில் அந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு தயவாக கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் இதுவரைக்கும் குருடராக இருந்தோம், காண மாட்டாதவர்களாக இருந்தோம். நீர் எங்களுடைய கண்களை இந்த நாளில் திறந்து வைத்திருக்கின்றீர். எங்களுடைய கண்கள் திறந்து நாங்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க நீர் இந்த நாளில் இரக்கம் செய்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்படியாக அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள், யூதர்களுடைய கண்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறைக்கப்பட்டிருந்தாரோ, அதே போன்று இக்காலத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த கற்பனைகள் மறைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த தியானத்தில் அறிந்து கொண்டோம். அந்த கற்பனைகள் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறியாக அமைக்கப்படும் பொழுது நாங்கள் தேவனில் அன்பு கூறுகின்றோம், பிதாவில் அன்பு கூறுகின்றோம், குமாரனில் அன்பு கூறுகின்றோம் என்ற அந்த அன்பின் அடிப்படையில் உம்முடைய குடும்பத்தில் ஒன்றுவராக காணப்படுவோம் என்ற ஒரு பாக்கியமான சத்தியத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். சீக்கிரமாக வர இருக்கக்கூடிய அந்த நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுவ கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் நைக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த சத்தியத்தை அங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.